இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கவனித்து பார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். 1 சாமுவேல் 1:12 படி, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். கவனித்து பார்த்த ஏலி. இந்த ஏலியுடைய குணாதிசயங்கள், அவருடைய பெயருடைய அர்த்தம் உயர்ந்தவன். இந்த ஏலி ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அவங்களை ரட்சிப்பதற்கு ஆசாரியர்கள் அங்கே அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழி நடத்த அங்கே ராஜாக்கள் இல்லை. அப்போது 40 ஆண்டுகளாக சீலோமிலே இந்த ஏலி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். இவனுடைய வழக்கமான வேலை என்றால் ஆலயத்திலே உட்கார்ந்து அங்கே வருகிறவர்களை கவனித்து பார்ப்பதுதான் வேலை. அப்படி ஒரு சம்பவம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது 1 சாமுவேலிலே. அன்னாளை கவனித்து பார்க்கிறார். ஒருவேளை ஏலி அன்னாளை மாத்திரமல்ல, எல்லாத்தையும் கவனித்து பார்த்திருப்பார். அவருடைய வேலை ஆசாரியன். அவர் தன்னுடைய ஜனங்களை சரியாக வழிநடத்துவதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. அவனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு இதுவே ஒரு முன் உதாரணம். அன்னாளை கவனித்து பார்க்க, அவர் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அன்னாள் அதற்காக ஏலியுடன் பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அங்கே சாமுவேல் அவளுக்கு கிடை கர்த்தர் அன்னாளை கடாட்சிக்கிறார். ஒரு குழந்தை பெறுகிறது. அதை ஆண்டவருக்கு சொன்னது போல, ஆண்டவர்கிட்ட சொன்னது போல அந்த சாமுவேலை ஏலியிடம் கொண்டு கொடுக்கிறார். இந்த ஏலியை குறித்து ஒரு தவறான காரியம் என்னன்னா, நம்ம சொல்வது உண்டு, ஏலி தன் பிள்ளைகளை சரியா நடத்தல. நம்ம எல்லாரும் உதாரணமா சொல்ற காரியம் அதான். அவர் சொன்ன தன்னுடைய அலட்சியத்தின் நிமித்தம் பிள்ளைகளை விட்டுட்டாரு. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுப்பார். அண்ணால கூட கவனிச்சு பார்க்கிறார். சாமுவேலை கவனித்து பார்க்கிறார். பாருங்க, சாமுவேல் சொல்றான், நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரியாக வழி நடத்துகிறார். சாமுவேலை பார்த்து சொல்கிறார். அந்த சாமுவேலோடு பேசுகிறது ஆண்டவர் என்பதை அறிந்து ஏலி. அப்போ ஏலியும் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது? ஜெப ஜீவியம். கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு ஜெப ஜீவியத்தின் இருந்ததுனால தான் தேவன் பேசுகிறார் என்பதை உணர முடிந்தது அந்த ஏலிக்கு. அந்த ஏலியுடைய முழு காரியமும் அவனுடைய ஆசாரிய வேலையிலே மிகவும் கவனமாக இருந்தார். அவன் இன்னும் சொன்னா கர்த்தருக்கு உண்மையான ஒரு ஆசாரியன் என்று சொல்லலாம். இன்னும் கர்த்தர் மேல் பயமும் பக்தியும் நிறைந்த ஒரு ஆசாரியன். இப்படிப்பட்ட ஆசாரியன் ஒரு சரியாக சாமுவேலை வழி நடத்துகிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லலாம். இந்த ஏலி சாமுவேலுக்கு ஆவிக்குரிய தகப்பன். ஆனால் அவர் செய்த தவறு, பிள்ளைகளை வழி நடத்தலை. ஆனால் வசனம் சொல்கிறது பாருங்க, அந்த ஒப்பனி பினேகாசும் அவர்கள் துணிகரமான பாவம் செய்கிறார்கள். ஆனால் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏலி கண்டிக்கலை, ஏலி ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு பிள்ளைகளை அலட்சியமாக விட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனால் ஏலி எச்சரிக்கிறார், தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 2:23-24 அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்லி கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்களை மீறி நடத்துகிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்களை தவறான வழிக்கு செல்வதற்கு காரணமாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறார். ஆனா ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளா இருக்காங்க. ஆமா, என்ன இப்போ நடக்கிற சம்பவம் என்னன்னா, கர்த்தர் அந்த ஏலி சரியான பாதையில தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துறாரு. ஆனால் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா
மனம் போன போக்கில் சென்று கொண்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளுடைய பிள்ளைகளும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. என்ன எத்தனை பேர் பிள்ளைகள் எவ்வளோ சொல்லி, நிறைய பெற்றோர்கள் சொல்கின்ற காரியம், என் பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுத்தாலும் அதை அலட்சியமாக பண்ணுது. இந்த ஏலியின் பிள்ளைகளை போல தான் இருக்கிறாங்க பாருங்க. நிறைய இன்னும் உதாரணமாக சொன்னேன்னா ஏலி சொல்கிறாங்க, ஏலியின் பிள்ளைகள் அந்த ஓப்னி பிணைகாசும் ஆசாரியர்கள் அவளுடைய குணாதிசம், அவங்களுடைய வேலை என்பதை கூட அறியலை. அங்கே வந்த பெண்களோடு தவறாக உறவு கொள்கிறாங்க. 1 சாமுவேல் 2:25 அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லி கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். ஆனா ஏலிக்கு நன்றாக தெரியும் கர்த்தருடைய கோபம் தன் பிள்ளைகள் மேல வந்திருக்கிறது நன்றாக அறிந்திருந்தான். பாருங்க, சாமுவேல்கிட்ட கேட்க கர்த்தர் என்ன சொன்னார், என்னை குறித்து என்ன காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார் என்று சொல்லி சாமுவேல்கிட்ட கேட்கிறார். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து கொண்டார் இந்த ஏலி. இன்னும் ஏலி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார், மனுஷனுக்கு ஒரு மனிதன் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் தீர்ப்பார். அதுக்கு தான் நான் இருக்கிறேன், நியாயம் தீர்க்க. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்கு யார் விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? அவருக்கு அந்த மனுஷனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்று ஏலி கேட்கிறார். நம் பிள்ளைகளை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். பெற்றோர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்ட உணர்வு, அறிதல், புரிதலோடு நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும், கண்டிச்சு வளர்க்குறது இல்லை. சிலர் அடிக்கிறதே இல்லை, என்ன தப்பு பண்ணாலும். சிலர் தப்பு பண்ணால் அதில் ஒரு பெருமை, என் பிள்ளை மற்றவர்களை அடிச்சுட்டு வந்துட்டாங்க, அப்படி ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துறதே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம பெற்றோர்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிற நம்மளுக்கு கர்த்தரண்டிக்கு கொடுக்கிற காரியம், கவனித்து பார்க்க வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. அநேக காரியங்களை நம்ம கவனிக்கணும், ஏலியை கவனிக்கணும். சில நேரங்களில் ஒரே வார்த்தையில் சொல்லி அந்த ஆசாரியராகி ஏலி தன் பிள்ளைகளை மறந்துட்டார் சொல்லும். ஆனால் பிள்ளைகள் இப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தம் தேவ கோபாக்கின வரும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம பிள்ளைகள் இருக்கிறார்களா? எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறை எப்படி இருக்கும் பாருங்க. ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஆலய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பிள்ளைகளுக்கு தவறான பழக்கத்துக்கு நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். குடும்பமாக இருந்து எத்தனை பேர் டிவியை பார்த்து பிள்ளைகளையும் உட்கார வச்சு பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த செல்ஃபோனில் பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைங்க ஸ்டேட்டஸை பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள், இப்படி பிள்ளைகள் தவறான பாதைகள். இதெல்லாம் தப்பு இல்லை, உலக பிரகாரமான காரியங்களில் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். நம்மளும் கூட நம்ம பிள்ளைகளை பேலியாளின் பிள்ளைகளாகத்தான் வளர்த்து கொண்டு நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கிறது. இதை கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். இந்த ஏலி மிகுந்த ஒரு கிழவனா, வயதான ஒரு ஆசாரியன், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின இந்த ஏலியின் குடும்பத்திற்கு அவனுடைய பிள்ளைகளால சாபம் வந்தது பாருங்க. எவ்வளோ அவன் ஆசாரிய ஊழியம், அவனுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகள் வரணும். ஆனால் அந்த ஊழியம் தடைப்பட்டு விட்டது. அதுக்கெல்லாம் காரணம் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகள். பிரம்பை எடுக்க கையாளாடவும் தன் மகனை பகைக்கிறான், அடிக்கிறதுக்கு கூட முடியல. நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கவனித்து பாருங்க. ஏலி தனக்கு வந்த ஆசாரிய ஊழியத்தில் உண்மையாக இருந்து ஒரு அண்ணாலை கவனிக்க, ஆலயத்துக்கு வர்ற எல்லாத்தையும் கவனித்து பார்க்கணும். நம்மளும் கவனித்து பார்க்கணும், நம் பிள்ளைகளை கவனித்து. எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா நம்ம பிள்ளைகளை கவனித்து அவர்களை நல்ல ஒரு பாதையில் வழி நடத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகள் வேதம் வாசிக்குதா, ஜெபிக்கிறா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி ஒப்படைப்போமா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த வேலையிலையும் கூட எங்களை ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல ஒரு பாதையை ஏசப்பா நாங்கள் காட்டி கொடுக்கணும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நாங்கள் செய்கிற காரியங்கள் பிள்ளைகள் பார்த்து கற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆனால் ஏலியின் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அப்பா கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தாங்க. நாங்களும் கூட எங்களுடைய பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் அதை கவனித்து பார்க்க நீங்கள் கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்தி கிருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.